ரிஷபராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டியிருக்கும், அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா மணி அட்ராக்ஷனுக்கு என்ன சிம்பிள்ஸ் ஆர் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இதை நான் வந்து சார்ட் அவுட் பண்ணணும், இந்த ஒரு நிலை இன்னொரு டைம் எனக்கு வரக்கூடாது, இதை ரெக்டிஃபை பண்ண நான் என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் கிடையாது அப்படின்னு போயிடுவீங்க. பட் அந்த ஒரு ஆட்டிடியூடும் அந்த ஒரு கேரக்டருமே கூட உங்களோட நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு நான் ஒரு தகவல்களை கொண்டு வந்திருக்கேன். அதுவும் உங்க ராசிக்கு ஸ்பெசிஃபிக்கா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னுடைய பண வருமானம் அதிகரிக்க நான் என்ன செய்யணும், நான் எப்போ பெரிய அளவில் வருமானம் ஈட்டணும், செல்வ செழிப்போடு நான் வாழணும், அதற்கு நான் என்ன பண்ணால் எனக்கு பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும், இப்படியான ஒரு கேள்விகள் பொதுவாக நம்ம எல்லார்ட்டையும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வகையில் உங்களுடைய இந்த கேள்விக்கு, அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த காரியங்கள், இந்த காரணிகள்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும், அது என்ன மாதிரியான காரணிகள் அப்படின்றதையும், அண்ட் உங்களுடைய பண வருமானம் மணி அட்ராக்ஷனுக்கு எந்த சிம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை பற்றியும் நம்ம இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இந்த ஒரு பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஒரு பதிவை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் 777, அதாவது மணி அட்ராக்ஷனுக்கே பொதுவான ஒரு நம்பர் 777. ஸோ அந்த 777 ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கண்டிப்பாக நடந்தே தீரும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இது மாதிரியான ஒரு ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா நான் வேறு எந்தெந்த சேனல்ஸில் என்னென்ன அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்றது உங்களுக்கு அதில் அப்டேட்டாக வந்துடும். ஸோ இப்போ உங்களுடைய ராசிக்கான அந்த மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸ் என்ன, ஏஞ்சல் நம்பர் சைன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ரிஷபராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும், அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக மணி அட்ராக்ஷனுக்கு என்ன சிம்பிள்ஸ் ஆர் ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபராசி உங்களுடைய மணி அட்ராக்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கும்போது, அதாவது நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையை வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, கடன் பிரச்சனை நம்ம பார்க்கக்கூடாது, நம்மகிட்ட எவ்வளோ வந்து குறைவாக இருக்குது பார்க்கக்கூடாது அப்படின்லாம் வந்து நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்குது. ஆப்வியஸ்லி உங்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கும். ஆனால் இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் பண்ணால் மணி அட்ராக்ஷன் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அந்த வறுமையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வறுமைன்றதை விட உங்களுடைய நஷ்டங்கள், உங்களுடைய பண விரயங்கள், பணத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ரீகால் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதை நீங்கள் எப்பெல்லாம் ரீகால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படும். ஸோ இதை நான் வந்து சார்ட் அவுட் பண்ணணும், இந்த ஒரு நிலை இன்னொரு டைம் எனக்கு வரக்கூடாது, இதை ரெக்டிஃபை பண்ண நான் என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கே ஒரு உத்வேகம் வந்து வரும். அதனால உங்களுடைய அப்பப்போ வரக்கூடிய பணம் ரீதியான கஷ்டங்கள், பணம் ரீதியான விரயங்கள், நஷ்டங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ரீகால் பண்ணணும் அப்படின்னு இருக்குது.
அண்ட் நீங்கள் யாருக்கும் வந்து கடன் கொடுக்காம இருந்தாலே கண்டிப்பாக உங்களுடைய பணத்தை உங்களால் தக்க வச்சுக்க முடியும். பணத்தை தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லை, உங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யாருக்குன்னா கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு நஷ்டத்துக்கு போவீங்க. ஸோ உங்களோட எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் கடன் நீங்கள் கொடுக்காம இருக்கும் போது உங்களுடைய அந்த பணம் ரீதியான ஃபினான்ஷியல் அந்த டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நல்ல விதத்தில் இருக்கும். உங்களுடைய செல்வ வளம் மணி அட்ராக்ட் நீங்கள் பண்ணணும்னா கடன் கொடுக்காம இருந்தாலே உங்களால் அட்ராக்ட் பண்ணிட முடியும். யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு வகையில் ஒரு கடனை கொடுத்துட்டீங்கன்னா மணி அட்ராக்ஷன் அங்கேயே வந்து பிளாக் ஆகும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள்ல நீங்கள் கடன் கொடுக்குற வரைக்கும் நல்லா இருப்பீங்க, கடன் கொடுத்ததுக்கு நீங்கள் அந்த நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ இது உங்களோட எனர்ஜியில் அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. அண்ட் இன்னொன்று, ரிலேஷன்ஷிப் சரியாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் வந்து இருக்காது. அதனால் ரிலேஷன்ஷிப் சரியாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட இமோஷன்ஸை சரியாக வச்சுக்கணும். ரிலேஷன்ஷிப் சரியில்லை, சரி இருக்குது, பட் அந்த ஒரு விஷயம் உங்களோட இமோஷன்ஸை பாதிக்காத வண்ணம் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது நடக்காமல் இருந்தாலும் பணம் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் ஏற்படாமல் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து பணத்து மேலேயும் அட்ராக்ஷனாக இருக்கணும். உங்களுக்கு பணத்து மேலே அட்ராக்ஷன் அவ்வளோவா கிடையாது. மற்ற விஷயங்களில் நிறைய அட்ராக்ஷனாக இருப்பீங்க, நிறைய வந்து லவ் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. பட் பணம் விஷயம் பார்க்கும்போது பணம் தானே, அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது, அது மேலே எனக்கு ஆர்வம் கிடையாது அப்படின்னு போயிடுவீங்க. பட் அந்த ஒரு ஆட்டிடியூடும் அந்த ஒரு கேரக்டருமே கூட உங்களோட மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக்காக இருக்கிறதால நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தாலே, அந்த பணத்தின் மேலே ஈர்ப்பு உங்களுக்கு அதிகப்படுத்தினாலே கண்டிப்பாக உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்படும். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு வாக்குறுதினாலையும் உங்களால் மணி அட்ராக்ஷனை நீங்களே பிளாக் பண்ண மாதிரி ஆகிடும். அண்ட் இன்னும் மேற்கொண்டு மணி அட்ராக்ஷன் நல்லா வரணும்னா உங்கள் மனசில் பட்டதை தெளிவாக நீங்கள் பேசிடணும். ஏன்னா நிறைய இடங்களில் நீங்கள் மனசில் பட்டதை தெளிவாக பேச மாட்டீங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்டு அதன் ரீதியாக வரக்கூடிய மணி அட்ராக்ஷனும் தடைப்பட்டு போயிட்டுருக்கு. ஸோ அப்போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாமல் இருந்தாலே, அதாவது உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, இன்ட்ரோவர்ட்டாக வச்சுக்கிறது, அவுட் ஸ்போக்கன் இல்லாமல், அதாவது வெளிப்படைத்தன்மையாக பேசாமல் இருக்கிறது, வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே உங்களுடைய மணி அட்ராக்ஷன் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃப்ளோவில் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் உங்களோட ரீடிங்கில் இங்கே வருது. ஸோ ரிஷப ராசி, உங்களுடைய மணி அட்ராக்ஷனை பார்த்தோம். இதற்கு மேற்கொண்டு நீங்கள் எந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது தேவதை, அதாவது இந்த ஒயிட் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்கள்ல, ஒயிட் ஏஞ்சல்ஸ் ஸ்டாச்சு, ஐடல், இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் உங்கள் வீட்லேயோ, இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் கேபின்லேயோ, உங்களுடைய நீங்கள் அடிக்கடி இருக்கக்கூடிய இடத்துலையோ, உங்கள் பிஸ்னஸ் இடத்துலையோ அந்த ஒயிட் கலர் ஏஞ்சல்ஸை வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். அந்த ஏஞ்சல்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கும் போது அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக மணி அட்ராக்ஷனுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் நான் சொன்னனோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 5, 6, 56. ஸோ இந்த 5, 6 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் தொடர்ந்து மணி அட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை டெய்லியும் எழுதியோ யூஸ் பண்ணலாம். டெய்லியும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5, 6 நம்பர் ஒரு பிளெயின் பேப்பரில் இந்த 5, 6 நம்பரை எழுதிட்டு உங்களுக்கு தேவையான அந்த மணி அவுட்கம்மை வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு எழுதிட்டு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் எழுதலாம். அது வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை கவுண்டிங்கில் முடியுமோ அத்தனை கவுண்டிங்கில் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். 21, 54, 108 இந்த கவுண்டிங்கில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இப்படி தினமும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு வர்றதுனாலும் உங்களோட மணி அட்ராக்ஷன் நல்ல ஒரு ஃப்ளோவில் வர ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, உங்களுடைய ராசிக்கான மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிற டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ஒரு பெனிஃபிட்ஸை அடைய முடியும். ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதனுடைய பெனிஃபிட்ஸை அடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போதும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாராளமாக பகிரலாம், மற்றவங்களும் பார்த்து பயன்பெறுகிற வகையில். அண்ட் இந்த ரீடிங்கை நீங்கள் கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு நம்பர் 777 அதை டைப் பண்ணி உங்களுடைய பண தேவைகளை
கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எது மாதிரியான டாபிக் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, Empress of Tarot and Spiritual Healer.